வாங்கடா வாங்கடா புர்ரா டேய். ஆக்சுவலாக என்ன போயிட்டு இருந்துச்சு அதில் இன்னும் ஒயர் இருக்கு. அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டு இருக்கான். நல்லா ஓட்டி பார்த்துருவோம் 25 கிலோமீட்டர் மேலே. ஹலோ கைஸ், இது வந்து பார்ட் 2. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று வந்து பைக் வந்து சர்வீஸ் விட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணி வந்து அரௌண்ட் வந்து 2:10 அந்த மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன் மத்தியானம். இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து பைக் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஒரு 3 o'clock மேலே வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா இங்கேருந்து பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து நம்ம பைக் வந்து கலெக்ட் பண்ணோம். அதே மாதிரி எதனால் அந்த இஷ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போகிறேன். அவங்கக்கிட்டேருந்து என்ன பதில் வருது, அது எதனால் ஆச்சு, ஏன் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு யாருன்னா இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே மக்களே, வண்டி ரெடி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, ஷோரூம் வந்துச்சு. என்ன ஆகிட்டு இருந்துச்சு? என்ன ஆகிட்டு இருந்துச்சு? ஓட்டி பார்த்துருவாங்க. ஓட்டி பார்த்துருவோம், வாட்டர்ஸ் பண்ணோம். ஓட்டி பாருங்க. இல்லை நீங்கள் ஓட்டி பார்த்துட்டீங்களா? நல்லா ஓட்டி பார்த்துருவோம் 25 கிலோமீட்டர் மேலே. நீங்கள் ஒரு ஓட்டி பார்த்து போதும் எங்களுக்கு. ஓகேண்ணா, நான் ஓட்டி பார்த்துருவேன். ஓட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்து ஒழுங்குங்க ஆயில் பாசை. ஓட்டி பாருன்றாங்க. வண்டி வாட்டர் வாஷ் பண்ணியிருக்காங்க. செயின் வந்து டைட் பண்ண மாதிரியே தெரில, ஒரு மாதிரி லூஸாகவே. ஓகே, பிரேக் ஓகே. ஸோ ஃபியூல் மீட்ரு ஓகே. ஓகே தான், பட் பின்னாடி பிரேக் வந்து இன்னும் கம்மியாக இருக்கிற மாதிரி இது. செயின் டைட் பண்ணல, கொஞ்சம் லூஸாக இருக்கு. ஆக்சுவலாக என்ன போயிட்டு இருந்துச்சு அதில் என்ன போயிட்டு இருந்துச்சு வண்டியில்? நான் கரெக்டாக சொல்லலாம். பிரச்சனை இருந்தால் நாளே சொல்லுவோம். வண்டி பிரச்சனை இருக்கு. சரி சரி. ஏய் புர்ரா, அவர்கிட்ட டேய் வாங்கடா வாங்கடா புர்ரா டேய் புர்ரா புர்ரா. என்ன ஒரு விஷயம்னாக்கா, நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஸ்கூட்டி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டேன். ஏன்னா சரவணாவும் இல்லை. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுட்டு அங்கே போய் பஸ் ஏறலான்னு பார்த்தா ஆம்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிடையாது. நான் அங்கேருந்து பள்ளிக்கொண்டாலேருந்து ஒருத்தர் வந்து காரில் வந்து லிஃப்ட்டு கொடுத்தாரு. ஸோ அவர் கூட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூருக்கு வந்துட்டேன். காசு வாங்கினார், பட் இல்லைன்னு சொல்ல. அங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா வந்தேன். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2:30 கிளம்பிட்டேன். டைம் வந்து 4 o'clock மேலே வந்து ஆயிடுச்சு. இந்த ஃபியூல் டேங்க் கீழே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஒயர் இருக்குது. அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து பிரேக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக வேலை செய்யுது.
பேக் பிரேக்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு இப்போ தான் எனக்கு உண்மையிலே வந்து புது வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீலிங் வந்து இப்போ தான் எனக்கு கிடைக்குது. சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் செய்கிறீங்கன்னா அங்கே சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் உங்களால் முடிஞ்சது வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, உங்களால் முடியலன்னா விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஜஸ்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எப்படி சொன்னால் என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ ஓகே, நாமளும் நம்ம நல்லா சர்வீஸ் பண்ணுறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு உத்வேகன்றது வரும். வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஏன் நான் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வந்து என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு நான் செஞ்சேன். அதை வந்து நீங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் தப்பான ஒரு எந்த ஒரு நோக்கத்துலேயும் வந்து நான் அதை வந்து செய்யலை. ஸோ ஜஸ்ட்டு வந்து என் பைக்கை வந்து நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துக்கு நான் வந்து செஞ்சேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் யாருக்குன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ நான் எல்லாரையும் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு விருப்பம் எந்த மாதிரியோ அந்த மாதிரி வந்து செய்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சேலரி வச்சு அவங்களால வந்து இது பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் பைக்கர்ஸ் ஆகட்டும், பைக் மெக்கானிக்ஸ் ஆகட்டும், பைக் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஜாபுக்கு வந்து வராங்க. அதனால் என்னால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது முடிஞ்சதுன்றது கிடையாது, அட்லீஸ்ட் அவங்கள ஊக்குவிக்கிற ஒரு விதமாக இதை நான் வந்து பார்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருங்கன்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம சர்வீஸ் விடும்போது வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் நம்ம பைக்கை வந்து பார்த்து ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்றது எனக்கு மனசில் தோணுன ஒரு விஷயம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்றதுலாம் எனக்கு தெரில. ஸோ தப்பான எண்ணத்தில் யாரும் பார்க்காதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீ நான் இது வீடியோ பாய் பாய், டேக் கேர். ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போய் தூங்க தான் போகிறேன். முடியல கைஸ், பாய் பாய். அது ஸ்கிரீனுங்க, அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?